சற்று முன் திமுகவில் இணைந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது திமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை பிரிப்பது திமுகவின் முதன்மையான திட்டம் என்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கும் முக்குளத்தூர் சமூக வாக்குகளையும் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகத்தையும் வாக்குகளையும் பிரித்துவிட்டால் திமுகவின் வெற்றி மிக எளிதாகிவிடும். இதற்காக சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் ஆகிய 3 டைம் பாம்புகளை அறிவாலயம் தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த மூவரிடமும் இப்போது பெரியளவில் பணபலமோ பலமான கட்டமைப்போ இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டால் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் என்ற சசிகலாவின் ஆசையும், அன்புமணி தோற்றுவிட்டால் பாமகவை வசப்படுத்தி விடலாம் என்ற ராமதாஸ் எண்ணத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது திமுக. இவர்கள் மூவரையும் ஒரு கருவியாக மாற்றி அதிமுக கூட்டணியை சிதைக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதற்காக பின்னணியிலிருந்து சகல வசதிகளையும் செய்து கொடுக்க ஒரு திமுக பிரமுகர்கள் உறுதியளித்திருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றனர். இவர்கள் போட்டியிட்டால் நிதி உதவி செய்ய திமுக தயார். தவிர ஒவ்வொரு தரப்புக்கும் தலா 2 தொகுதிகளை திமுக விட்டு கொடுக்கலாம். அதாவது அந்த 6 தொகுதிகளிலும் திமுக பலமான வேட்பாளர்களை இறக்கிவிடும். இதன் மூலம் திமுகவிற்கு 6 தொகுதிகள் இழப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக 80 தொகுதிகள் வரை லாபம் கிடைக்கும் என்று கணக்கு போடப்படுகிறது. எடப்பாடியை முதலமைச்சராக்கிய தன்னை அவர் லெட்டர் பேட் கட்சி போல நடத்துவதாக சசிகலா கடும் கோபத்தில் இருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் எடப்பாடியை முதலமைச்சராக்கவே சசிகலாவுக்கு விருப்பம் இல்லை என்றும், செங்கோட்டையனை தான் அவர் முதலில் யோசித்தார் என்றும் இப்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. டிடிவி தினகரனின் வற்புறுத்தல்களால் தான் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைத்த சசிகலாவால் இப்போதும் ஜீரணிக்க முடியவில்லை. துரோகம் செய்தவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன் என அவர் சபதமேற்றுள்ளார். தன்னுடைய சகோதரர் திவாகரனின் அண்ணா திராவிட கழகம் மூலமாக சுமார் 50 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த சசிகலா முடிவெடுத்திருக்கிறார். துரோகிகளுக்கு நீதி கேட்டு பயணம் என்ற பெயரில் அவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். இது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதாகவும், அதிமுகவிலிருந்து விலகிய சில புள்ளிகள் இதற்கு தூதுவர்களாக செயல்படுவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அவர்களுடன் சசிகலா தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அவரையும் தன்னோடு கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகியும் வருகிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து நிறுத்தும் வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் அவர்கள் பிடிக்கும் 5000 அல்லது 6000 வாக்குகள் அதிமுக வேட்பாளர்களின் வெற்றியை பாதிக்கும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக படுதோல்வியை சந்தித்தால் மட்டுமே கட்சி மீண்டும் தங்களின் கைக்கு வரும் என்று அவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்தபோது சசிகலாவும் தினகரனும் நேருக்கு நேர் சந்திப்பை தவிர்த்தனர். தினகரன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பி சென்றது இருதரப்பு ஆதரவாளர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அரசியலில் முடக்கிவிட்ட தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக காட்ட சசிகலா துடிக்கிறார். இதுவரை அமைதி காத்து வந்த சசிகலாவும் இந்த அதிரடியால் தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடாகி உள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட இந்த குழப்ப நிலை பல முன்னாள் அமைச்சர்களை அதிருப்தியில் ஆழ்த்தி வருகிறது. இதனால் எடப்பாடி மீது கடும் கோபத்திலும் இருந்து வருகிறார்கள். ஏனென்றால் ஓபிஎஸ்ஸையும் இணைக்கவில்லை, செங்கோட்டையனையும் இணைக்கவில்லை, சசிகலாவும் இணைக்கவில்லை என்பதால் கட்சிக்குள் மீண்டும் அதிருப்தி நிலவி வருவதால் அதிமுகவின் தோல்வி தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மன வருத்தத்தில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் இந்த அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அவர் கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் திண்டுக்கல் சீனிவாசன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக உள்ளார். இவர் திண்டுக்கல்லில் உள்ள ஆரம் காலனியில் வசித்து வருகிறார். தொழில் அதிபரான இவர் MA வரை படித்துள்ளார். 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 3 முறை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தமிழக வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரானார். அதேபோல் 1989, 1991, 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய பொது தேர்தல்களில் திண்டுக்கல் தொகுதியிலிருந்து அதிமுக வேட்பாளராக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில்
திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பிரமலை கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர். மே 2014இல் ஜெயலலிதா சீனிவாசனை வனத்துறை அமைச்சராக நியமித்தார். இது தமிழக அரசியலில் அவருக்கு கிடைத்த முதல் அமைச்சரவை பதவியாகும். அதன் பிறகு ஜூலை 11, 2022ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல்லில் போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்களிடம் பேசும்போது, மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள், மற்ற அனைத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்கும் சூழ்நிலையில் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகியே இவ்வாறு பேசியிருப்பது அரசியல் விமர்சகர்களிடையே விவாதப் பொருளாக மாறி வருகிறது. திண்டுக்கல் அரசு கலைக்கல்லூரி முன்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க சென்ற திண்டுக்கல் சீனிவாசன் பெண் விரிவுரையாளர்களிடம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்த போது இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்தார். பிரதமர் மோடியின் பெயரை குறிப்பிட்டு அவர் பேசிய விதம் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள நெருக்கடியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், திமுக ஆட்சியை தவிர மற்றவை டெல்லி ஆட்சி என்ற முதல்வரின் கருத்தை பற்றி பேசும்போது, ரயில்வே போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு டெல்லியில் உள்ள மத்திய அரசை தான் நாட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது ஒரு புறம் யதார்த்தமாக தெரிந்தாலும் மோடியின் பெயரால் ஓட்டு போட மறுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களிடையே நிலவும் மன ஓட்டத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கமும் அளிக்கப்படாத நிலையில் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியின் தலைவரை பற்றி மற்றொரு கூட்டணி கட்சியின் மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எதிர்வரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் தொகுதி பங்கீட்டிலும் சலசலப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அடிக்கடி இவர் சர்ச்சை பேச்சுகளில் சிக்கி எடப்பாடியிடம் பலமுறை திட்டு வாங்கியுள்ளார் திண்டுக்கல் சீனிவாசன். தற்போது இந்த விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாகியும் வருகிறது. மேலும் இவர் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர், தன்னுடைய பதவிக்காகவே தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சில மாதங்களாகவே எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வந்த திண்டுக்கல் சீனிவாசன் இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் விரைவில் ஸ்டாலின் இவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த திண்டுக்கல் சீனிவாசன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.